கபாலியில் தாய்வான் மற்றும் மலேசியா நாட்டைச் சேர்ந்த 2 சர்வதேச வில்லன்களுடன் இணைந்து ரஜினிகாந்த் நடிக்க இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. கபாலி படத்தின் படப்பிடிப்பு தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ராதிகா ஆப்தே, தன்ஷிகா, தினேஷ், கலையரசன் மற்றும் பல்வேறு நட்சத்திரங்கள் ரஜினியுடன் இணைந்து இப்படத்தில் நடித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்னர் நடிகர் ஜெட்லி இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கின்றார் என்று தகவல்கள் வெளியாகின. ஆனால் இயக்குனர் ரஞ்சித் இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கபாலியில் வில்லனாக நடிப்பவர்கள் பற்றிய விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. தைவான் நாட்டைச் சேர்ந்த வின்ஸ்டன் சோ மற்றும் மலேசியாவைச் சேர்ந்த ரோஷியம் நோர் ஆகிய இருவரும் இதில் வில்லனாக நடிக்கின்றனர். வின்ஸ்டன் சோ பிரதான வில்லனாக நடிக்க மற்றொரு வில்லனாக ரோஷியம் நோரின் படக்குழுவினர் ஒப்பந்தம் செய்துள்ளனர். கலைப்புலி தானு தயாரிக்க ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கபாலி படம் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே சென்னையில் கடந்த செப்டம்பரில் தொடங்கியது. மலேசியாவில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு படு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த படப்பிடிப்பின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ரஜினியை சந்தித்து மகிழ்ந்தனர். அதன் பின்னர் சில வார இடைவெளியில் ரஜினி சங்கரின் கனவு படமான 2.0 படம் அறிவிக்கப்பட்டு படப்பிடிப்பும் தொடங்கியுள்ளது. கபாலிக்காக வைத்திருந்த தாடியை அகற்றிவிட்டு படப்பிடிப்பில் பங்கேற்றார் ரஜினி. இப்போது கபாலியின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. படமாக்கப்படும் காட்சிகளில் ரஜினி நடுத்தர வயது தோற்றத்தில் காணப்படுகிறார். இவர் படப்பிடிப்பில் பங்கேற்கும் காட்சிகள் சில இணையதளத்தில் வெளியாகியுள்ளன. அவற்றில் ஒன்றில் கபாலி தனக்கு வில்லனாக நடிக்கும் நடிகரோடு உள்ளார். ரஜினி மற்றொரு படப்பிடிப்பில் தளத்தில் ஒரு ஓரத்தில் சேரில் அமர்ந்து தனக்கான வசனங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் சில தினங்களில் கபாலி ஷூட்டிங் முழுமையாகிவிடும் என்று கூறுகின்றனர்.